மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே ஒரு கொஸ்டினோட ஆரம்பிக்கலாம். சீஸ் வந்து லோ கிளைசமிக் இண்டெக்ஸா, ஹை கிளைசமிக் இண்டெக்ஸா எத்தனை பேருக்கு தெரியும்? அப்படியே ஒரு கமெண்ட்டில் உங்கள் ஆன்சரை போடுங்க பார்க்கலாம். ஆமாங்க. ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இப்போ பாரு நம்ம வந்து சிறுதானியம் சாப்பிட்லாம், சாதத்துக்கு பதிலாக அதாவது கார்போஹைட்ரேட்டுக்கு பதிலாக வந்து ப்ரோட்டீன்ஸு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ இந்த கார்போஹைட்ரேட்டே வந்து நம்ம வீட்லேயுமே இருக்குது, ஐ மீன் கோதுமை மாவுலேயும் இருக்குது, மற்ற மில்லட்ஸ்லேயுமே இருக்குது. ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய குவான்டிட்டியை பொறுத்து தான் நமக்கு வந்து ரத்தத்தில் வந்து சுகர் சேர்றது தெரிய வரும். ஸோ அதனால் ஈஸியான ஒரு ஸ்நாக்கை தான் நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ரௌன் ப்ரெட்டுங்க, மல்டிக்ரெயின் ப்ரெட். இதில் ஃப்ளாக்ஸீட் இருக்குது, பல நட்ஸுமே இதில். நட்ஸுன்றதை விட நமக்கு வந்து இந்த சிறு சிறு தானிய வகைகள் அதையுமே ஆட் பண்ணி இந்த ப்ரௌன் ப்ரெட் செஞ்சுருக்காங்க. ஸோ ப்ரெட்டுன்னு எடுத்துக்கிட்டால் ஒரு 2 ஸ்லைஸ் நம்ம எடுத்துக்கலாம், ரொம்ப அதிகமாக இல்லாமல். ஸோ எப்போல்லாம் பசி எடுக்குதோ, நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிடாமல் ரைஸ் எடுத்துக்காமல் இந்த மாதிரி சீஸ் பார்த்திங்கன்னா 0 கிளைசமிக் இண்டெக்ஸுன்றாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஒரு சீஸை வந்து இதில் லைட்டாக இந்த ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சீஸை அதில் வச்சு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு டோஸ்ட் பண்ணிங்கன்னா, ஈவன் மேலே ஆயில் கூட வேண்டாம், வேணும்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஆயில் இல்லாமல் தான் டோஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சீஸை உள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு கட் பண்ணி சாப்பிட்டாலே பசி எடுக்கும் போதெல்லாம் சூப்பராக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ப்ளட்டுமே, அதாவது ப்ளட்டில் ஏறக்கூடிய அந்த சுகர் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ ஏன்னா சீஸ் நம்ம சொல்லியிருக்கோம் 0 கிளைசமிக் இண்டெக்ஸ்னு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதை மாதிரி யார் யார் சாப்பிட்ருக்கீங்க, வீடியோ எங்கேருந்து பார்க்குறீங்க, ஸோ இது நான் ஆல்ரெடி இப்படி தான் சாப்பிட்ருக்கேன், எனக்கு தெரியும், இல்லை எனக்கு இது வரைக்கும் தெரியாது, நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ப்ளட் சுகர் லெவல் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.